Hello everyone, இந்த வீடியோவில் நம்ம padding and margin பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது நம்மளோட வீடாக அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கலரில் இருக்கிறது நம்மளோட வீட்டோட காம்பவுண்ட் வால். இந்த எட்ஜில் தான் நம்மளோட வீட்டோட காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? இது எல்லாமே நம்மளோட ப்ராப்பர்ட்டி தான். வீடும் நம்மளுது தான், காம்பவுண்ட் வாலும் நம்மளுது தான். ஆனால் வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் நம்ம ஸ்பேஸ் விட்டு நம்ம கட்டியிருப்போம். அப்போ அந்த ஸ்பேஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேடிங்னு சொல்லுவாங்க. இது டாப்பில் இருந்தால் பேடிங், டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம், இந்த மாதிரி நம்ம நேம் வச்சுக்கலாம். இதே நம்ம வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, இப்போ நம்மளோட காம்பவுண்ட் வால் இருக்குது, அதே மாதிரி அடுத்த வீட்டோட காம்பவுண்ட் வால் இருக்கும், அந்த ரெண்டுக்கும் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம், இந்த மாதிரி 4 வேல்யூஸில் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நம்மளோட ஹவுஸ், இது நம்மளோட நெய்பர் ஹவுஸ். நம்ம வீட்டோட காம்பவுண்ட் வால்க்கும் அடுத்த வீட்டோட காம்பவுண்ட் வால்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட மார்ஜின் ரைட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். இப்போது நம்ம வீட்டுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா இது மார்ஜின் டாப்புன்னு சொல்லுவாங்க. இது டாப்புங்கிற மாதிரி வராது, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு வரும். நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மார்ஜின், நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பேடிங். இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமே நம்ம இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியும். இந்த கான்செப்ட் வெப் டிசைனிங்கில் எப்படி அப்ளிகபிள் ஆகுதுங்கிறத பார்ப்போம். நம்ம வெப்சைட்டில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் இருக்குது, அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி நம்ம பார்டர் செட் பண்ணுறோம். அப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த பார்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பேடிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது பேர் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் எப்படி டிசைன் பண்ணுமோ பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இமேஜஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி பட்டனுக்கு, லிங்க்குக்கு, வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும். இப்போது அதை எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இந்த கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த பட்டன் எடுத்துக்கலாம். இந்த பட்டன் செலக்ட் பண்ணுறேன். இந்த பட்டனோட ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா பேடிங்னு கொடுத்துருப்பாங்க. இது நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டைல்குள்ளே இருக்கக்கூடிய பேடிங், இந்த வேல்யூவை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட டெக்ஸ்ட் சென்டர் போர்ஷனுக்கும் டெக்ஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதே மாதிரி மார்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மார்ஜின் பேடிங் யூஸ்வலாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டேப்பில் இருக்கும். இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகாது, இந்த என்டையர் பார்டருக்கும் சேர்த்து தான் அப்ளை ஆகும். இப்போது இதுக்கு நீங்கள் பேடிங் இன்க்ரீஸ் பண்ணாலும் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த கம்ப்ளீட் என்டையர் எலமெண்ட்டை சுற்றி நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக விசிபிள் பார்டர் எதுவுமே கிடையாது. இப்போ நான் அதை இன்க்ரீஸ் இங்கே பேடிங் இன்க்ரீஸ் பண்ணாலும் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எலமெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஸ்டைல்குள்ளே இருக்கக்கூடிய பேடிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவே இந்த எலமெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னா அட்வான்ஸில் இருக்கக்கூடிய மார்ஜினை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேடிங் செலக்ட் பண்ணாலும் அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மார்ஜின் செலக்ட் பண்ணால் தான் இன்னும் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஏன்னா இது நம்மளோட எலமெண்ட், நம்ம எலமெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடியது பேடிங்னு பார்த்தோம், இந்த எலமெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடியது மார்ஜினாக இருக்கணும். அட்வான்ஸ் டேப்பில் இது இந்த எலமெண்ட்டை இந்த பார்டரோடு சேர்த்து இது எலமெண்ட்டாக அஷ்யூம் பண்ணிக்கும். அதனால் இந்த இடத்துல மார்ஜின் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்.
இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பேஜில் டிஃப்ரெண்ட்டாக வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டில் எந்த எலிமெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் செட் பண்ண முடியும்.